தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அதற்கான காரணம் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலே இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. சென்னை துறைமுகத்திலிருந்து எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் திடீரென தடம் புரண்டதால் அங்கு பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டது. 52 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் மொத்தம் 12 பெட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மீதமுள்ள 40 பெட்டிகளை அகற்றும் பணியானதும் நடைபெற்றது. தற்போது இந்த சரக்கு ரயில் விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெரியவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் செஞ்சுதா. சென்னை மணலி பகுதியில் இருந்து அரக்கோணம் மார்க்கமாக எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டது. இதனால் சரக்கு பெட்டியில் தீப்பற்றி எரிந்து தீயானது அடுத்தடுத்த பெட்டிகளில் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. 52 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் 12 பெட்டிகள் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் வான உயர கரும்புகையானது சூழ்ந்து வருவதால் பொதுமக்கள் இடையே பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் ரயில்வே தண்டவாளங்களில் சரக்கு பெட்டிகள் சிதறி தீப்பற்றி எரிந்து வருவதால் சென்னையில் இருந்து அரக்கோணம் மார்க்கமாகவும் அதே போல அரக்கோணத்தில் இருந்து சென்னை மார்க்கமாகவும் செல்லக்கூடிய புறநகர் ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து ரயில் பயணிகளுக்கு சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது திருவள்ளூர், திருவூர், பேரம்பாக்கம், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் இந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகிறது. இதனடுத்து ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக அடுத்தடுத்து பெட்டிகள் தீ பரவாமல் இருக்க 52 பெட்டிகளில் தற்போது 40 பெட்டிகளை அகற்றியிருக்கிறார்கள். மேலும் ரயில் பெட்டிகள் எரியக்கூடிய பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் நேரில் ஆய்வு செய்த நிலையில் தற்போது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமுநாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த பகுதியில் எரிந்து வரக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருந்து பொதுமக்களை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது போல பொதுமக்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய சிலிண்டர்களையும் அகற்றி தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது இந்த தீப்பற்றி எரிந்து வரக்கூடிய பகுதியில் ரயில்வே துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வில் முதல் கட்டமாக ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக ரயில் சரக்கு ரயிலானது தடம் புரண்டதாக முதல் கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதாகர்.